போலீசார் விசாரணை செய்ததில் இதில் பல மனித சதைகள் கலந்திருப்பதாக கூறுகின்றனர். மேலும் தடயவியல் சோதனை செய்தபோது பல இரத்த மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுவரை யாரென்று கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனவே பொதுமக்கள் இரவு நேரங்களில் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர் அப்படின்னு அந்த செய்தியில ஓடிட்டு இருக்கு. இத சரண் பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுறான். மறுநாள் காலை சரண் வழக்கம் போல ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் ஒரு 6 மணி போல ரூமுக்கு திரும்புறான். அப்ப இவனை பார்த்தபடியே ரோட்ல ஒரு ஜோக்கர் நிக்குது. அது சரணை வெறிக்க பாக்குது. சரணும் அந்த ஜோக்கரை பார்க்கறான். சரண் பார்ப்பதை பார்த்த அந்த ஜோக்கர்